இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எக்ஸாம்பிள் 3.54 பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். y = x² + x - 2 இன் வரைபடம் வரைந்து அதன் மூலம் x² + x - 2 = 0 என்ற சமன்பாட்டினை தீர்க்கவும். அதாவது நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க y = இதுக்கு வரைபடம், அதாவது ட்ராயிங் கிராஃப் வந்து போட்டதுக்கப்புறம் அதிலிருந்து மீண்டும் நமக்கு ஒரு சமன்பாடை கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்பயும் போல் கொடுத்துருக்க 2 சமன்பாடு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இந்த 2 சமன்பாடு என்ன பண்ணலாம், சமன்பாடு ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்பயும் போல் 1னும் ரெண்டாவது இருக்கிறது 2. சரிங்களா? எக்ஸ் மதிப்பு x² எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸில் தான் நமக்கு இருக்குங்க. ஸோ அப்போ என்னவாக இருக்கும், எக்ஸோடைய மதிப்பு ப்ளஸ் என்னும் போது நம்ம காமனாக எப்பயும் எடுக்கிறது போல் சமன்பாட்டு வடிவத்தில் வந்தால் மட்டும்தான் எக்ஸின் மதிப்பு காமனாக -4லேருந்து +4 வரைக்கும் எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸின் மதிப்பு என்னவாக இருக்கும், -4லேருந்து +4 வரைக்கும். -4லேருந்து +4 வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன மதிப்பு வருமோ இங்கே நம்ம டேபிளேஷனில் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இது எக்ஸின் மதிப்பு மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ எக்ஸின் மதிப்பு எதுலேருந்து இது வரைக்கும் -4 -3 -2 -1 0 1 2 3 4. சரிங்களா? இப்போது 4 வரைக்கும் நம்ம எடுத்தாச்சு. எக்ஸோட மதிப்பு இருக்குது, ஒய்யோட மதிப்பு நம்மகிட்ட இல்லை. இப்போ ஒயின் மதிப்பு வேணும் என்ன பண்ணணும், நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்களா, y = x² + x - 2 ஃபஸ்ட் சமன்பாடு. அப்போது ஃபஸ்ட்டு x² மதிப்பு கண்டுபிடிக்கணும், அடுத்து எக்ஸின் மதிப்பு, அடுத்து -2. இதை நம்ம சால்வ் பண்ணால் தான் நமக்கு ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்றது தெரியும். அது இப்போ முதல்ல x² மதிப்பு கண்டுபிடிக்கணும், அடுத்து எக்ஸு, அடுத்து மாறிலி உறுப்பு என்ன இருக்குது, குறி கம்பல்சரி பார்க்கணும், என்ன குறி கொடுத்துருக்காங்கன்ட்டு, +2 -2ன்ட்டு, மைனஸ்ன்னும் போது மைனஸ் ஆட் பண்ணி தான் எடுத்து எழுதணும், -2. இது 3 சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒய்யின் மதிப்பு கிடைக்கும். இப்போ x² கொடுத்துருக்காங்களா, அப்போ ஆல்ரெடி நம்மளோட எக்ஸின் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எடுத்து வச்சுருக்கோமா. இந்த மதிப்பில் x²னா இப்போ ஒரு மதிப்பையும் ஸ்கொயர் பண்ணணும், அதாவது வர்க்கப்படுத்தினா நமக்கு x² மதிப்பு கிடைச்சிடும். சரிங்களா? வர்க்கப்படுத்துவோமா, -4 வர்க்கப்படுத்தும் போது ஸ்கொயர் பண்ணால் -4 ஹோல் ஸ்கொயர்னு வருமா, -4 × -4ன்னு வரும். மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், 4 × 4 16. அடுத்து பாருங்கள் எக்ஸு. இப்போ எக்ஸுக்கு மேலே ஸ்கொயர்னால் இந்த மதிப்புக்கு எல்லாமே ஸ்கொயர் பண்ணுற மீனிங். -3 ஸ்கொயர் பண்ணும் போது -3 × -3 வரும், மைனஸும் ப்ளஸ்ஸு 3 × 3 9. அடுத்து பாருங்கள் -2 வர்க்கப்படுத்தும் போது என்ன கிடைக்கும் நமக்கு, -2 × -2 மைனஸும் ப்ளஸ்ஸு 2 2 4. அடுத்து -1 வர்க்கப்படுத்துறது மீன்ஸ் ஸ்கொயர் பண்ணுறது. சரிங்களா? -1 × -1 வருமா, மைனஸும் ப்ளஸ்ஸு 1 பிறகுனா 1 தான் வரும். அடுத்து 0 பிறகுனால வகுத்தால் நமக்கு 0 தான் கிடைக்கும். வர்க்கப்படுத்தும் போது 0 × 0 அப்போ 0 தான். அடுத்து பாருங்க என்ன வரும், 1² வருமா, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 × 1 1 தான். அடுத்து 2² வருமா, 2 × 2 4. அடுத்து 3² வருமா, 3 × 3 9. அடுத்து இங்கே என்ன வரும், 4² வரும், 4 × 4 16. எல்லா டைம்லையுமே நமக்கு இந்த பக்கம் சேம் ஒரே நம்பராக வராது, ஒரு சில டைம் மாறி வர மாதிரி வரும். சரிங்களா? அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே எக்ஸு. இங்கே எக்ஸுன்னு கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்கோ அந்த மதிப்பை அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் மாறிலி உறுப்பு. நமக்கு எக்ஸ் இல்லாமல் மாறிலி உறுப்பு மட்டும் வந்திருந்தா அந்த மாறிலி உறுப்பு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -2 கொடுத்துருக்காங்களா, அப்போ கீழே எல்லா டேர்முக்குமே நமக்கு -2 அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த 3 மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஒயின் மதிப்பு கிடைச்சிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது, +16 இருக்குது, இங்கே -4, இங்கே -2, இங்கே மைனஸ் குறி ஒரே மாதிரி இருக்குது. அப்போ குறி ஒரே மாதிரி தான் கூட்டினா வருங்க, -6ன்னு வரும். -6 இங்கே +16, ப்ளஸ் × மைனஸ் அப்போ கழிக்கணும். கழிச்சா +16ல் -6 போயிடுச்சுன்னா என்ன வரும், +10 வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 டேர்மிங் மட்டும்தான் எடுக்கணும். இது மேலே இருக்கிறது எக்ஸோட உறுப்பு விட்டுருங்க அப்படியே. இந்த 3 உறுப்பை சால்வ் பண்ணால் தான் நமக்கு ஒய்யோடைய மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? மேலே இருக்கிறது எடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்து பாருங்கள் இங்கே 9, இங்கே -3 -2 -3 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும்போது -5ன்னு வரும். சரிங்களா? அப்போது +9 -5
இப்போ கழிச்சா என்ன வரும்? 4ன்னு வரும். பெரியனுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +4. அடுத்து பாருங்கள், +4 -2 -2. இப்போ இங்கே குறி பாருங்கள், -2 -2 ஒரே மாதிரி இருக்க குறி. இப்போ கூட்டினா என்ன வரும்? -4ன்னு வரும். இங்கே -4 இங்கே +4. அப்போ கேன்சல் ஆச்சுன்னா இங்கே எதுவுமே இல்லை. இப்போ 0. அடுத்து பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே -1, இங்கே -2 இருக்குது. குறி ஒரே மாதிரி இருக்க கூட்டினா -3. -3க்கு இங்கே +1 இருக்குது. கழிச்சா என்ன வரும்? 2. பெரியனுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -2. அடுத்து பாருங்கள், 0 0 -2. 0வால் கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ இங்கே -2 அப்படியே வந்துடும். அடுத்து பாருங்கள், 1 1. அடுத்து 1 1 கூட்டினா 2. இப்போ +2 இங்கே -2. இப்போ +2 -2 கேன்சல் ஆச்சு எங்கன்னா அவங்க 0 ஆகிடும். அடுத்து பாருங்கள், 4 2 இருக்குது, -2 இருக்குது. இப்போ இங்கே +2க்கும் -2க்கும் கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன 4 மட்டும் அப்படியே வரும். அடுத்து பாருங்கள், +9 +3 -2. 9யும் 3யும் கூட்டினா இங்கே என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். 12 +12 -2 கழிச்சிட்டோம்னா 10. பீரியடுங்க குறி ப்ளஸ்ன்றதுனால +10. அடுத்து பாருங்க, 16 4 கூட்டினா என்ன குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால 20ன்னு வரும். 20 -2 இருக்குது. அப்போ கழிச்சா என்ன வரும்? 18. பெரிய எண்ணுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +18 அப்படியே வந்துடும். இப்போ நமக்கு எக்ஸின் மதிப்பும் கிடச்சிருச்சு, ஒயின் மதிப்பும் கிடச்சிருச்சு. என்ன பண்ணலாம்? நம்ம புள்ளி எடுத்து நம்ம எழுதிக்கலாமா? புள்ளி வடிவனாவே x, y. சரிங்களா? x, y இந்த மெத்தடில் தான் நம்ம புள்ளியில் எடுத்து எழுதணும். முதல்ல எக்ஸின் மதிப்பு என்ன? -4. இப்போ எக்ஸின் மதிப்பு 4னா ஒயின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 10. அடுத்து பாருங்கள், எக்ஸின் மதிப்பு -3. அப்போ ஒயின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 4. அடுத்து எக்ஸின் மதிப்பு -2. அப்போ ஒயின் மதிப்பு என்ன இருக்கும்? 0. அடுத்து எக்ஸின் மதிப்பு -1. அப்போ ஒயின் மதிப்பு என்னவாக இருக்கும்? -2. அடுத்து எக்ஸின் மதிப்பு 0வாக இருந்தால் ஒயின் மதிப்பு -2ஆக இருக்கும். அடுத்து பாருங்கள், எக்ஸின் மதிப்பு 1ஆ இருந்தால் ஒயின் மதிப்பு 0. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 2ஆ இருந்தால் ஒயின் மதிப்பு 4. அடுத்து எக்ஸ் மதிப்பு 3ன்னும் போது ஒய் மதிப்பு 10. அடுத்து எக்ஸின் மதிப்பு 4னா ஒய்யின் மதிப்பு 18. இப்போ நம்ம புள்ளிகள் எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட் சமன்பாடுக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இன்னொரு சமன்பாடு கொடுத்துருக்காங்களா? அதுக்கான அட்டவணை நம்ம இப்போது தயாரிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல் சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் சமன்பாடு என்ன? y = x² + x - 2. அடுத்து பாருங்க, இப்போ ரெண்டாவது சமன்பாடு மட்டும் என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு பக்கமும் ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. x² + x - 2 = 0. இப்போ ஈக்குவல்னும் போது இடதுபுறம் இருக்கிறது வலதுபுறமும், வலதுபுறம் இருக்கிறது இடதுபுறமும், லெஃப்ட் ரைட்டையும் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ மாற்றி எழுதும்போது என்ன வரும்? இந்த பக்கம் 0 ஆகிடும். இங்கே x² + x - 2 ஆகிடும். சரிங்களா? ஏன்னா சமன்பாடு வடிவத்துக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுவோம்? குறி மாற்றுவோமா? இப்போ ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ்ஸு. இப்போ என்ன ஆகும்? +x² - x² கேன்சல் ஆகிடுமா? +x - x கேன்சல் ஆகிடுமா? +2 - 2 கேன்சல் ஆகிடுமா? இப்போ உங்கள் -0 உங்கள் y. இப்போ 0 கூட நமக்கு கூட்டினாலும் கழிச்சாலும் அது நம்ம மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே என்ன வரும்? y வரும். இங்கே எல்லா டேர்மும் 0 ஆகிடுச்சு, ஏன்னா எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 0. அப்போ இந்த இடத்துல ஒய்யின் மதிப்பு என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். இப்போ ஒய்யின் மதிப்பு 0னா இப்போ எக்ஸின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ x = காமனாக இப்போ இங்கே எப்பயும் போல் ஒய்க்கு நீங்கள் எந்த மதிப்பு கொடுத்தாலுமே அது 0 தான். அப்போ ஜென்ரலாக இங்கே எக்ஸின் மதிப்பு என்ன இருக்கும்? -1 0 +1. ஏன்னா நம்ம கம்பல்சரி 3 மதிப்பு கொடுக்கணும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல ஒய்யின் மதிப்பு எல்லாமே 0 தான். நீங்கள் எந்த மதிப்பு எக்ஸுக்கு கொடுத்தாலும் ஒய்க்கு 0. இது நம்ம அட்டவணையில் எடுத்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸு -1 0 1 எடுத்துருக்கோமா? ஒய் எக்ஸுக்கு எந்த மதிப்பு கொடுத்தாலும் ஒய் 0. அப்போ இங்கே எல்லாமே நமக்கு 0 தான்.
சரிங்களா? இதை புள்ளி வடிவத்தில் எப்படி எடுத்து எழுதலாம்? கம்பல்சரி அட்டவணை போட்டிங்கனாவே கீழே வந்து குறிக்க வேண்டிய புள்ளிகளும் கொடுத்தாலும் சரி, புள்ளிகளும் கொடுத்தாலும் சரி. எக்ஸின் மதிப்பு -1னா ஒயின் மதிப்பு 0, எக்ஸின் மதிப்பு 0னா ஒயின் மதிப்பு 0, எக்ஸின் மதிப்பு 1னா ஒயின் மதிப்பு 0. சரிங்களா? கம்பல்சரி அட்டவணை கீழே நீங்கள் புள்ளிகள் எடுத்து மென்ஷன் பண்ணிடணும். இப்போது ரெண்டுத்துக்குமே நம்ம அட்டவணையை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கிராஃப் ட்ரா பண்ணலாமா? பாருங்கள், கிராஃப் எக்ஸ் அச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எடுத்திருக்கேன், ஒய் அச்சு பார்த்தீங்கன்னா 2 அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் கூட ஓரளவுக்கு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். கம்பல்சரி மேலே வந்து அளவு திட்டம் கொடுத்துருங்க. எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 அலகு. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க புள்ளி மென்ஷன் பண்ணலாமா? ஃபஸ்ட் அட்டவணை கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த அட்டவணைக்கான புள்ளி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் குறிக்கணும். முதல்ல என்ன இருக்குது? எக்ஸில் -4னா ஒயில் வந்து 10. இப்போ எக்ஸில் -4 இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு நேரம் 10 எங்கே இருக்குது? இந்த 10ம் இந்த -4ம் சந்திக்கிற இந்த புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே -4, 10. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் -3, ஒய் அச்சில் வந்து 4. -3க்கு நேராக 4 எந்த இடத்துல வருது? இங்கே வருதா? இந்த 2 புள்ளி சந்திக்கிற முனை இது. இங்கே -3, 4 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் வந்து -2, ஒய் அச்சில் 0. அப்போ எக்ஸ் அச்சில் -2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ 0 இந்த இடத்துல இருக்குது. ஒய் அச்சுக்கு 0 தான், எக்ஸ் அச்சுக்கு 0 தான். அப்போ -2, 0 இங்கே இருக்கா? அப்போ இந்த கோட்டுக்கு மேலே தான் நமக்கு வரும். -2, 0. ஏன்னா -2 நமக்கு இங்கே இருக்குது, 0 இந்த கோட்டுக்கு மேலே தான். இப்போ எந்த இடத்துல நம்பர் வருதோ அதுக்கு நேராக பாயிண்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் -1னா ஒய் அச்சில் -2. அப்போ எக்ஸ் அச்சில் -1 இங்கே இருக்குது, -2 இந்த இடத்துல இருக்குது. இப்போ புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -1, -2. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் 0 அப்படின்னும் போது ஒய் அச்சில் -2. நமக்கு எங்கே வரும்? எக்ஸ் அச்சில் 0ன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்ந்தது இந்த அச்சு தான். ஒயில் -2, ஒயில் -2 எங்கே இருக்குது? இந்த கோட்டுக்கு மேலேயே பார்க்கணும், இந்த இடத்துல வருது. அப்போ இந்த கோட்டுக்கு மேலே புள்ளி வச்சு 0, -2. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸில் தான் -2, ஒயில் 0ன்னும் போது எக்ஸ் அச்சில் -2 இந்த இடத்துல வருது. 0னா கோட்டுக்கு மேலே இங்கே குறிச்சிட்டோம். இங்கே ஒய் அச்சில் -2 வருது, எக்ஸில் 0. இப்போ எக்ஸில் 0னாலும் இங்கே தான் நமக்கு வரும். ஒயில் -2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த கோட்டுக்கு மேலே குறிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் 1ன்னா ஒய் அச்சில் 0. அப்போ ஒய் அச்சில் 0னா இங்கே தான் வரும். 1 எங்கே இருக்குது? இந்த இடத்துல. அப்போ கோட்டு மேலே புள்ளி வந்துடும். 1, 0. நமக்கு 0 வந்துடுச்சுன்னா பக்கம் என்ன நம்பர் இருக்குது? எக்ஸ் அச்சுன்னா எக்ஸ் அச்சில் மென்ஷன் பண்ணுங்கள், ஒய் அச்சுன்னா ஒய் அச்சில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் +2ன்னா ஒய் அச்சில் +4. 2க்கு நேரம் +4 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. 2, 3 சந்திக்கிற புள்ளி ரவுண்ட் பண்ணி 2, 4. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் +3ன்னா ஒய் அச்சில் 10. 3க்கு நேரம் 10 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 3, 10. சரிங்களா? அடுத்து எக்ஸ் அச்சில் +4ன்னா ஒய் அச்சில் 18. நமக்கு அது புள்ளிக்கு நீங்கள் உங்கள் மென்ஷன் பண்ணி மேலே வந்து இப்போ இங்கே 18ன்னு குறித்து இங்கே புள்ளி வச்சு நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை 2 பக்கம் வந்து நாங்கள் 3 நிறுத்திக்கிறோம் அப்படின்னாலும் சரி, 18ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்னும் கொஞ்சங்க மேலே வரும். இங்கே நமக்கு 18ன்னு வரும். அப்போ என்ன ஆகும்? +4க்கு நேராக 18 இந்த இடத்துல வரும் நமக்கு. இப்போ 4, 18. இல்லை நாங்கள் 2 பக்கம் +3 -3 எடுத்துக்கிறதுனால அது உங்கள் விருப்பம். சரிங்களா? இது ஜென்ரலாக நமக்கு வந்து இப்போ x² சமன்பாடு வடிவத்தில் வரும்போது -4லேருந்து +4க்குள்ளே எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சம்ஸுக்குமே இந்த +4லேருந்து -4க்குள்ளே அடங்கும். சரிங்களா? அதனால் ஜென்ரலாக நம்ம எடுத்துருக்கோம் +4 to -4 அப்படின்ட்டு. நாங்கள் +3 to -3 எடுத்துக்கிறதுனால உங்கள் விருப்பம். ஒரு சில சம்ஸுக்கு அப்படின்னா மாறும். இப்போ எல்லா புள்ளியும் நம்ம குறிச்சாச்சு. இதை நம்ம இணைக்கலாமா? எப்பயுமே
புள்ளி இணைக்கும் போது புள்ளி கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி இந்த கோடு போடணும். புள்ளி கரெக்டாக புள்ளியிலேருந்து ஆரம்பித்து புள்ளியோட முடிக்காது, புள்ளி கொஞ்சம் மேலே இந்த கோடு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக ஸ்கேல் வச்சு போடக்கூடாது. கொஞ்சம் கோடு வந்து கிராஸாக வர்ற மாதிரி வந்தாலுமே நீங்கள் கையில் தான் போடணும். சரிங்களா? கரெக்டாக அக்யூரேட்டாக போட முடியாது, தோராயமாக கையிலே போட்டுக்கோங்க. அப்படி ஒரு புள்ளிக்கும் கொஞ்சம் கேப்பிட்டு புள்ளிக்கு மேலே வரணும். 2 பக்கம் இப்படி ஈரோ மார்க் போடணும். ஏன்னா இப்போ எதுக்காக அந்த ஈரோ மார்க் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -4 அதுக்கு மேலே -5 இருக்கும், -6 -7 இங்கே +5 +6 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அதுக்காக ஈரோ மார்க் போடும்போது இது கண்டினியூஸிங்காக போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு மீனிங். சரிங்களா? இப்போது இந்த நம்ம போட்ட பரவளையம் எதுக்கான பரவளையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y = x² + x -2 இந்த சமன்பாட்டுக்கான ட்ரா இது. சரிங்களா? கம்பல்சரி சமன்பாட்டை இந்த பரவளையத்து மேலே குறிச்சிருங்க. ஏன்னா முதல் அட்டவணைக்கான சமன்பாடு இது. சரிங்களா? அடுத்து 2வது பாருங்கள், நம்ம சால்வ் பண்ணியிருக்கோமா, y = 0 போது அந்த சமன்பாட்டுக்கான புள்ளிகளை மென்ஷன் பண்ணிடலாம். என்ன ஃபஸ்ட்டு இருக்குது, -1, 0. இப்போ x அச்சில் -1ன்னா y அச்சில் 0, y அச்சு 0 இங்கே தான் வருது, -1 இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -1, 0 கொடுத்துருங்க. அடுத்து என்ன வருது, 0, 0. 0, 0 நமக்கு இங்கே சென்டர் பாயிண்ட்டு இங்கே தான் வரும், 0, 0ன்னா. அடுத்து என்ன, x அச்சில் 1, y அச்சில் 0. ஆல்ரெடி இங்கே நமக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கோம் 1, 0 அப்படின்ட்டு. இப்போது இந்த பரவளையத்தில் நமக்கு நேர்கோடு வரைய முடியாது, ஏன்னா நமக்கு கோட்டுக்கு மேலே தான் வந்திருக்கு. சரிங்களா? இந்த பரவளையமும் இந்த கோடும் சந்திக்கிற புள்ளி இதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இடத்துல இந்த கோடும் பரவளையமும் சந்திக்குது. அதே போல் இந்த இடத்துல ஒரு தான் சந்திக்குது. சரிங்களா? ஏன்னா நமக்கு இப்படி இங்கே சொல்லலாம், புள்ளி வந்து நமக்கு -1, 0 இந்த 3 புள்ளி மட்டும்தானே வரும். எப்படி இங்கே -2, 0 வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கோடு நம்ம இந்த புள்ளி பாயிண்ட் பண்ணும்போது இந்த கோடு இதுக்கு மேலேயும் போகும், இதுக்கு மேலேயும் போகும். ஸோ இதை தாண்டி வரும்போது எந்த புள்ளி ஃபைனலாக இருக்கோ அந்த புள்ளி தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி வரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரும், -2ன்ற புள்ளி வருது. ஏன்னா இந்த புள்ளி தான் விட்டுது நமக்கு. இந்த இடத்துல வந்து +1ன்ற புள்ளி வருது. சரிங்களா? ஃபைனலாக முடிவெடுத்து எழுதிக்கலாமா? இப்போது நீங்கள் இங்கே எடுத்து எழுதும் போது இந்த எக்ஸ் அச்சில் நமக்கு என்ன வந்து கொஷின் சமன்பாட்டில் x² + x தான் கொடுத்துருக்காங்க. 1, 0 -2, 0 எழுதுறோம் பார்த்தா கிடையாது. இங்கே எக்ஸோடைய புள்ளியாக என்ன வருதோ அந்த புள்ளி மட்டும் எடுத்து எழுதுனா போதும். சரிங்களா? முடிவு எடுத்து எழுதிக்கலாமா? முடிவு பாருங்கள், புள்ளிகளுக்கு எடுத்து எழுதிக்கோங்க. x² + x - 2 = 0 தீர்வுகள் கண்டிப்பாக அடைப்புக்குறிக்குள்ள தான் எழுதணும். கணத்தில் -2, 1 சிங்கிள் இது 2 தீர்வு. இதுக்கான இந்த சமன்பாடுக்கான எக்ஸோட தீர்வு நமக்கு y கேட்கல, எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோடைய தீர்வு மட்டும் எடுத்து எழுதுனா போதும். சரிங்களா?